ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் இன்ஃபோசிஸ் ஹெச்பிஎஸ்லேருந்து ஜாப் ரெக்யூமெண்ட் இருக்காங்க. அது டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கே வீடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட் வந்துருங்க. இந்த வெப்சைட் வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹூ கேன் அப்ளைன்னு போட்டு 4 பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். 2004 engineering fresher with no backlogs. Candidates should have degree in BE, BTech, ME, MTech, any specialist. Knowledge of C++, Node.js or Java is must. Flexible to join us Bangalore or Chennai. இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து 2024 இன்ஜினியரிங் ஃப்ரெஷராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கரண்ட் அரியர்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில். செகண்ட் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா BE, BTech, ME, MTechல வந்து எனி ஸ்பெஷலிஸ்ட் இருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா C++, Node.js, Java இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பெங்களூர் அண்ட் சென்னை லொக்கேஷனில் வந்து ஜாப் ரெக்யூமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் இன் தெம் போட்டு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் இன்னோவா சொல்யூஷன் அண்ட் டைனமிக் என்வரன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபின்டெக் ஸ்பேஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ ரிஜிஸ்டர் போட்டு 26th December 2024 தேர்ஸ்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணுற லாஸ்ட் டேட். முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. ஜாப் தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஒன்ஸ் யூ ரெஜிஸ்டர் வாட் நெக்ஸ்ட்னு போட்டு சம் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30th December மண்டே வந்து கோடிங் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அந்த டெஸ்ட் வந்து நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ வந்து வைப்பாங்க சென்னை பெங்களூரில். அது வந்து அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க நீங்கள் எந்த லொக்கேஷன் வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுறீங்கன்ட்டு. சென்னை பெங்களூர் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பர்சனல் இன்டர்வியூ பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த லொக்கேஷன் வந்து அவங்க சொல்கிற ஜாயினிங் டேட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த நோட்டுன்னு போட்டு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண BE, BTech, ME, MTech, எனி ஸ்பெஷலிஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 2024 கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ண முடியும். நீங்கள் வந்து பாஸ்ட் 6 மந்த்ல வந்து அந்த கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தா அவங்க வந்து எலிஜிபிள் இல்லைன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரோல் பார்க்கலாம். ப்ராடக்ட் டெவலப்பர் EV. ஸ்டேட் ரீஜன் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு. ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை. கம்பெனி பார்த்தீங்கன்னா HVS சிஸ்டம் லிமிடெட். ப்ராக்டிஸ் யூனிட் பார்த்தீங்கன்னா FNPR. இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி நினச்சிங்கன்னா அப்ளை டு ஜாப்னு இருக்குது. இந்த ஜாப் வந்து சேவ் பண்ணி நினச்சிங்கன்னா சேவ்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா சென்ட் டு ஃப்ரெண்ட் இருக்குது, அதுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்ளை டு ஜாப்னு இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி பாலிசி வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனிங் கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் இருக்கும், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட்ன்ட்டு. அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அண்ட் கவர் லெட்டர்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்டுப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஃபோர்த் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. எஸ் ஐ அக்செப்ட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் யுவர் அப்ளிகேஷன் இருக்கும். இதான் லாஸ்ட் ஸ்டெப், சென்ட் மை அப்ளிகேஷன் இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் ஆயிரும். நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். யுவர் அப்ளிகேஷன் ஹஸ் பீன் சப்மிட்டட், தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட்னு வந்துடும். அவ்வளோதான் மக்களே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.